தலைவரே, ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிக்கணும்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யணும். முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிப்போம். டீப்பா யோசிச்சு பார்த்ததுல வாளுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவன் ஸ்கூட்டி கீ செயின்ல கூட நாய் பொம்மை தான் இருந்துச்சு. அவ்வளவுதான். முதல்ல ஒரு நாயை பிக்கப் பண்றோம், அப்புறம் வாளை பிக்கப் பண்றோம். நல்லா நச்சு நச்சுன்னு கிஸ் பண்ண தலைவா. நீ கொடுக்குற ஒவ்வொரு கிஸும் உனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். நாய் கிட்ட இருந்தல்லப்பா, அந்த பொண்ணு கிட்ட இருந்து. ஓ, இம்ப்ரெஸ். தலைவா, அந்த பொண்ணு வந்துருச்சு. திருக்க விட்டுரு. ஆல் தி பெஸ்ட். ஐயோ, பொண்ணு வரும்போது இந்த போண்டா வாங்கி வேற வரானே. ஐயோ தலைவா, ஊர் அவுட் நாய் கீழே விட்டா ஓடி போயிடும். உள்ள போ. வேட்டி தூக்கி ஜட்டி போடுற மாதிரி குட்டியை போடுறாரு. டேய், என்ன இந்த பக்கம்? எங்க டிரான்ஸ்ஃபர் விஷயமா வில்லேஜ் ஆபீசரை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது ஒரு வகையான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எதுக்கு? இது பண்ணா என்ன ஆகும்? நாய் சாவும். அதெல்லாம் வீட்ல வந்து சொல்றேன், நீ போ. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ நாயே, உனக்கு இப்பதானே புற வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள கண்ட இடத்துல வாய் வைக்கிறேன். ஒன்ன போய் வேட்டியில் விட்ட பாரு. ஒன்ன கடிப்பியா. ஒரு வாயில்லாத ஜீவனை இப்படி அடிப்பீங்க? ஐயோ, உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு. ஏங்க இல்லைங்க, ஏங்க சொன்ன கேளுங்க. மாயா, ஏங்க மாயா, இதெல்லாம் உங்களுக்காக தாங்க பண்ணேன். எனக்காகவா? ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு என்ன பிடிக்குமே தாங்க பண்ணேன். உங்களை எனக்கு பிடிக்காம அப்புறம் இல்ல. என்னங்க? ஆனா எங்க அப்பாவுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அவரை விடுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க. மாயா சொன்ன கேளுங்க. மாயா பொண்ணு கை பிடிக்கிறது பொறுக்கிதன பண்ணிட்டு இருக்க. இல்ல சார், பேசிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல? இல்லப்பா, போடி. இன்னொரு தடவை இத கூட உன்னை பார்த்தா அடிச்சு பல்லலாம் உடைச்சிடுவேன். அத அன்னைக்கு வீட்டோட தோத்துறேன். அப்புறம்டா வெக்கமான சூடு சொல்ற எதுமே இல்ல உனக்கு. அப்படியே போட்டடா. என்ன வயசு பையன் நினைப்பா? விடியா. டேய், மாவட்ட ஜெயிலான ஊர்ல சொல்லி தெரியுதே. நீ இருக்கிற ஏரியாவுல அட்லீஸ்ட் கவுன்சிலர் ஆயிரேன்னு பாப்படா. முடியுமா உன்னால? உண்மையிலே நீ ஆம்பளையா இருந்தா முதல்ல கவுன்சிலர் ஆகி காட்டிட்டு அப்புறம் வந்து பண்ணு கேட்றா. 10 காசுக்கு பிரோஜனம் இல்ல. கல்யாணம் கேக்குதா உனக்கு? கல்யாணம் பாவம் முத்துப்பாண்டி வழியில என்ன பார்த்து பேசிட்டு இருந்தத அப்பா பார்த்துட்டாரு. ரோடுன்னு கூட பார்க்காம அவர் சொக்கா புடிச்சு இழுத்து அசிங்கப்படுத்திட்டாரு. உங்க அப்பாவுக்கு அறிவே இல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அதானே பார்த்தேன். உன் ஆளை விட்டு கொடுக்க மாட்டியே. ஹே, வெக்கத்தை பாரு. ஹே, ஹே. டேய், நீ எங்க? நானும் டெல்லிக்கு வரேன். எதுக்கு? இந்த ஊரே சந்தேகப்படுற மாதிரி உண்மையிலே நீ டெல்லிக்கு தான் போறேங்க டவுட் எனக்கும் இருக்கு. டெல்லிக்கு போகணும்னு சொல்லு, வா. அது மட்டும் இல்ல தலைவா, உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்னு உன் ஆளோட அப்பன் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. ஸோ நானும் அவன் கூட வந்து உனக்கு எப்படியாவது ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டை வாங்கினேன். டேய், நான் கவுன்சிலர் ஆகணும்னு நினைச்சிருந்தா எப்போ ஆயிருப்பேன். என்னோட ஏமே வேற. வேணும்னா உன்னை நகர இளைஞரணி தலைவராக்கிடுறேன். ஓகே ஓகே ஓகே. தலைவா, ஜம்முன்னு ஒரு லவ்வர் வருது. கூடவே கும்முன்னு உன் எக்ஸ் லவரும் வருது. வா போயிடலாம். முத்து, ஒரு நிமிஷம். வா. எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. டெல்லிக்கு போறோம். டேய், ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? நேத்து ரோட்ல உன் கூட சண்டை போட்டாருன்னு சொன்னா. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் நேத்தே மறந்துட்டேன். இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? அத சொல்லிட்டு அப்படியே உங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, வரேன். அப்புறம் நான் பொண்ணு பார்க்க வந்தது அம்மாவுக்கு தெரியாது, அதான் சொல்ல மாட்டேன். வரேன். பாய்.